ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கீஸ். இப்போத்துலேருந்து நான் சிஎம், எல்லாம் எனக்கு மரியாதை கொடுங்க. அதாவது இந்த வீடியோ எதுக்காண்டினா, நான் சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டே உறுதிமொழி எடுக்கலாம். சிஎம் ஆகிய நான் நல்லா இருந்தால் போதும். சரி, இந்த வீடியோ நல்லா வந்தால் போதும். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிஎம்மோட சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் அலோடு, இல்லைன்னா வெளில போயிடுங்க. இது இந்த சிஎம்மோட கட்டளை. இது ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது. சரி, இப்போ நான் சிஎம்மாக இருந்தால் என்னெல்லாம் கொண்டு வருவேன், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு கற்பனை. என்ன பண்ணுவேன், இதுவே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே அங்கே தள்ளிடுங்க. அதை பற்றி நம்ம பேச வேணாம். கொட்டெல்லாம் அழி, முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்லேருந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எஜுகேஷனில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, வெறும் பாட புத்தகத்தை வச்சு தான் இத்தனை நாள் படிச்சுட்டு வரோம். ஸோ அந்த பாட புத்தகத்துக்கெல்லாம் எதுக்கு சும்மா மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிட்டு. ஸோ அது அப்படியே இது இல்லாமல் அது இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அதை வச்சு படிக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வரேன். அடுத்து இது ஒரு திட்டமாக கொண்டு வந்துட்டு, அடுத்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இடத்துலையும் கேமரா வைக்க போகிறேன். எதுக்காண்டி இந்த கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல இது மாதிரி மீன்ஸ் கூட இருக்கும். என்ன, கவர்மெண்ட் டீச்சர் வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் டீச்சர் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த கேமரா வைக்க போகிறோம். இந்த கேமரா வைக்கிறதுனால அவங்க என்னென்ன கற்றுக்குறாங்கங்கிறத எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா, இந்த இதுக்குன்னே தனியாக ஒரு செப்பரேட் டீம் உருவாக்க போகிறோம். அவங்க எங்கேருந்து வேணால், எந்த ஸ்கூலில் நடக்கிறது வேணால், எங்கேருந்து வேணால் பார்க்குற மாதிரி தான். அவங்களுக்கு எல்லா பீரியடும் ப்ராப்பராக நடக்கணும், இன்க்ளூடிங் பிடி பீரியடும். பிடி பீரியடில் ப்ராப்பராக ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கப்படணும். ஸ்போர்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும், ஸ்கில்ஸை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அப்படி அவங்க ஸ்கூல் லெவலில் ஸ்கில்ஸையும் ஸ்போர்ட்ஸையும் தெளிவாக கற்றுக்கிட்டா, நாட் அ மார்க்ஸ், ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டா அதுக்கேற்ற காலேஜில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஒரு இது. அந்த காலேஜில் அவங்க தெளிவாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா, மார்க்ஸ் இல்லை, மனப்பாடம் பண்ணி ஓட்டுறது இல்லை, ஸ்கில்லு அதோட இதை கற்றுக்கிட்டா அதுக்கேற்ற வேலை வாய்ப்பையும் கொடுக்குற மாதிரி தான் இந்த திட்டம். இது எதுக்கு இருக்குன்னா, ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல். எதுக்காண்டி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்காண்டி ஏன் இருக்குன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்லி நிறைய இது பிஸ்னஸ் மாதிரி ஓடுது, எல்லாத்தையும் சொல்ல சிலது. ஸோ அந்த இதை குறைக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு இது கொண்டு வந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய சேர்க்கை சேரும், இந்த ஈக்குவாலிட்டியும் கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கும். ஆனால் இதுக்குன்னு தனியாக அவங்க ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ட்ரைனிங் செக்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் கண்டினியூஷனாக படித்தவங்களுக்கு இந்த ஒரு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கேற்ற ட்ரைனிங், எக்ஸாம் எல்லாமே அந்த காலேஜ் இதுலேயே ப்ராப்பராக சொல்லி கொடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்தையே 3 இல்லை 4 பிரிக்க போகிறோம். எதுக்காண்டி இந்த மாவட்டத்தை 3 இல்லை 4 பிரிக்கிறோன்ட்டு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன் பிரிக்கிறோன்னா, ஒரு மாவட்டத்தை 3 இல்லை 4 பிரிக்கிறதுனால அதோட வேலைவாய்ப்பு கூடும். அப்புறம் இன்னொன்று என்ன, மக்களுக்கு சேர வேண்டியது ரொம்ப சீக்கிரமாக சேரும், என்னென்ன இல்லைங்கிறதையும் சீக்கிரமாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி. ஸோ ஈஸியாக பிரிக்கிறதுனால வேலைவாய்ப்பு ஏறுது, ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுது, சீக்கிரமாகவும் மக்களுக்கு தேவையானது போய் சேருது. அப்புறம்
சாதி சான்றிதழ் எங்கேயும் கேட்கக்கூடாது. இதுதான் 3வது. அப்போ ஜாதி சான்றிதழ் இல்லைன்னா எப்படி ஸ்காலர்ஷிப்லாம் ஏறும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த ஒரு கேள்விக்கு தான் ஸ்காலர்ஷிப்காண்டி நாங்கள் எப்படி ஸ்காலர்ஷிப் எடுக்க போகிறோன்னா, வறுமை சான்றிதழ் வறுமை சான்றிதழ் அது என்ன, வருமான சான்றிதழ். வருமான சான்றிதழை வச்சு தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களோட மொத்த குடும்பத்தோட வருமான சான்றிதழையும், அதாவது அந்த ஆதார் கார்டு மூலியமாகவே இணைச்சி, வருமான சான்றிதழையும் ஆதார் கார்டு மூலியமாகவே இணைச்சி, அந்த ரேஷன் கார்டு அந்த இதெல்லாம் இணைச்சி ஒரு வருமானம் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கான வருமானத்தை வச்சு தான் அவங்களோட ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். ஸ்காலர்ஷிப் அதாவது இத்தனை பெர்சன்ட் இவங்க இவ்வளோ வறுமையில் இருக்காங்க, இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாமா, ஃப்ரீயாக கொடுத்தா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அதை இன்னொரு இதில் பேசுகிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் சொல்கிறேன். வருமான சான்றிதழ் வச்சு கொடுக்குற மாதிரி தான் இது. அடுத்து இப்போ அந்த ஃப்ரீங்கிற மேட்ரு சொல்கிறேன். அந்த ஃப்ரீங்கிறதே இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஃப்ரீன்னு சொன்னால் ஒரு மாதிரி இதாகுது, ஒரு மாதிரி அது என்ன பிச்சை கேட்குற மாதிரி ஆகிடுது. ஸோ ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விலை ஒன்று இருக்கும். எல்லாமே இனி அரசுட்டேந்து பெறப்படுற எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட விலை இருக்கும். அதே மாதிரி தொகை இந்த மந்த்லி 1000 அந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு உள்ள வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்களால ஈஸியாக தன்னோட என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்க முடியும், என்னென்ன வேணுமோ அதை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தேவைப்படுங்கிற கட்டாயமே வராது. ஏன்னா எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுனால. அப்பையும் பொருளாதாரம் கம்மியாக இருக்குமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அடுத்தடுத்த திட்டம் இருக்குது. கேளுங்க. அடுத்த திட்டம் என்னென்னா விவசாயியோட திட்டம். இப்போ விவசாயிக்கு இடையில டீலர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு கை மாறி வர தான் ரேட் ஏறுது. ஸோ விவசாயிட்டேருந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணார். விவசாயிட்டேருந்து டைரெக்டாக வாங்கி அது டைரெக்டாக மக்களுக்கு சேர்க்கறது தான் இந்த கவர்மெண்ட்டோட வேலை. விவசாயியோட வேலையை டைரெக்டாக மக்கள் வாங்குவாங்க. மக்களை டைரெக்டாக விவசாயிக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஆப் அப்புறம் கம்பெனி கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகுது. அப்புறம் இதே நேரத்தில் இதே மாதிரி கம்பெனியிலே, அதாவது இந்த கம்பெனியிலே மீனவர்களுக்கும் இது பண்ண போகிறோம். ஏன் மீனவர்களுக்குன்னா, மீனவர்களை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுது. ஆனால் மீனவர்களுக்கு இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா அவங்க விற்கிற ரேட்டுக்கும் அங்கே ஏஜென்ட் மாறி 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 வரப்போ நம்மளுக்கு வர ரேட்டுக்கும் அதிகமாக. ஸோ இது மூலயமா மீனவர்கள்டேருந்து டேரெக்டாக கிடைக்கணும், அப்புறம் விவசாயிகிட்டேருந்தும் டேரெக்டாக கிடைக்கும். ஸோ எல்லா விலையும் மலிவாக கிடைக்கும். அடுத்து மருத்துவத்துக்கு எல்லா தமிழ்நாட்டிலே பல இடத்துல ரிசர்ச் சென்டர் வச்சு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஸ்பெசிலிட்டியும் வச்சு லட்சமாக கோடியாக செலவு பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை வெறும் 10,000 12,000க்கு பண்ணுற மாதிரி ஸ்பெசிலிட்டிஸோடு எல்லாத்தையும் ரெடி பண்ணக்கூடிய இதை ரெடி பண்ண போகிறோம். அடுத்து எல்லா ஊரையும் எல்லா தெருக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லா இடத்துலையும் கேமரா, ஏஐ எல்லாத்தையும் செலுத்த போகிறோம். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயே நிறைய நடக்குது. அதாவது திருட்டு நடக்குது, அப்யூஸ் நடக்குது, இந்த மாதிரி உமன் சேஃப்டி இல்லாமல் போகுது. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இதை டிஜிட்டலைஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் குறையும். ஸோ இதெல்லாம் என்னோடய திட்டம், கற்பனை திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் நிஜமாக நடக்கணும்னு இல்லை, இது மாதிரி திட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. சரி, இந்த திட்டம் ஓகே. இந்த திட்டம் இப்போ நடக்குமான்னு தெரில. ஆனால் அந்த திட்டத்துக்கான ஒரு டைம்னு ஒன்று இருக்கும்.
சில பேர் இந்த திட்டம் வரணும் அப்படின்னும் ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கான டைம் கொடுக்காம இருக்கும். ஏன்னா இந்த ஒவ்வொரு திட்டமும் ஒன்று ஒன்று செய்யறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தடங்கள் வரும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமே 5 வருஷம். இந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான கால அவகாசத்தோ எப்படியோ இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னோ கொண்டு வந்தாலும் மேக்ஸிமம் 4.5 இயர்ஸ் ஆகிடும் இதை கொண்டு வர. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, கரெக்டாக வந்து எலெக்ஷன் திருப்பி வரப்போ தான் வந்து இவன் வந்து எல்லாம் செய்கிறான், எல்லாம் இது பண்ணுறான்னு சொல்லி அவனை வந்து அந்த கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சு கரெக்டாக 5ஆவது வருஷம் அப்போ தான் வந்து அவனால் முடிக்க முடியும். அந்த 4.5 வருஷத்தில் இதெல்லாம் மாற்றி வச்சுருப்பான், அந்த வருஷத்தில் தான் முடிக்க முடியும். இப்போ அதனால தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனை தோக்கடிச்சுக்குவீங்க. அந்த இதில் தோக்கடிச்சு அடுத்த இதில் வேற ஒருத்தான் ஜெயிக்க வச்சுங்க. இப்போ இவ்வளோ தூரம் அவன் பண்ணது அப்படியே அங்கே ஃப்ளாப் ஆயிடுது. ஏன் இங்கே இதை சொல்கிறேன்னா, சில நேரத்தில் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல, இது நடந்திருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். இப்படி ஒரு பிளான் இருக்குது. இப்படி ஒரு நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு கட்சி இருக்குன்னா அதில் உள்ள பாசிட்டிவும் பாருங்கள், நெகட்டிவும் பாருங்கள். ஒரே நெகட்டிவ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச கேள்விகளை எழுப்புங்க. கேள்விகளை எழுப்ப தான் சோசியல் மீடியா இருக்குது. சோசியல் மீடியா இல்லாதப்பையும் வந்து கேள்விகளை எழுப்புனாங்க, அதுக்கான பதிலை வாங்கி தான் இது மாதிரி ஓரளவாவது முன்னேறும். நீங்களும் கேள்விகளை கரெக்டான நேரத்தில் எங்கே கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் சிஎம்மும் ரிட்டையர் ஆகிறாரு. அட்டாமமே டுர்ரு.